டிஓடி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு புது விதையாக தமிழகத்தில் விழுந்து இன்று ஒரு மாதத்தை கடந்துள்ள தாவேக ஆட்சி குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம்ண்ணே. வணக்கங்களை. எப்படி போய்கிட்டு இருக்கு? திடீர்னு தூய சக்தியினுடைய ஆட்சி எப்படி இருக்கு தமிழகத்துல? பொதுவாக அவர் படம் வர்றப்ப ஒரு கலவையான விமர்சனங்கள் வரும். அது மாதிரி ஆட்சியும் கலவையான விமர்சனங்களோட போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே இந்த ஒரு மாத கால ஆட்சி தமிழகத்துல மிகப்பெரிய, அதாவது இன்னும் அந்த பாலியல் தொந்தரவு, அந்த குற்ற சம்பவங்கள், அந்த இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி மாற்றம் இல்லை. இதை தடுக்கிறதுக்கு தாவேக்காவுடைய புது முயற்சி ஏதாவது மேற்கொள்வார்களா? இல்ல, அரசு நிர்வாகத்துல பார்த்தா வந்திருக்காங்க. அதனால ஸ்டார்டிங் கொஞ்சம் அந்த ட்ரபுள் இருக்கும் போல. பட் அரசு நிர்வாகம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல. ஆரம்பத்துல மெஜாரிட்டி நிரூபிக்கிறது, அதுக்கப்புறம் அதிமுக ஸோ அந்த அந்த இதுலயே கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. அது மாதிரி நிர்வாகம் கொஞ்சம் குறைபாடுகள் ஆயிடுச்சு போல. அடுத்தடுத்து சரியாயிருங்கிற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1 மந்த் தானே ஆகுது. நம்ம பெரிய அளவுல கண்டிப்பா இப்ப உங்களை இப்ப நீ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்களேன், இந்த ஒரு மாத கால ஆட்சி எப்படி பார்க்கப்படுது? இல்ல, புது புது ஆளுகள் வந்துட்டு ஓரளவு பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நமக்கு எப்படின்னா எதிர்க்கட்சி அதிகமாயிருச்சு. இப்போ முன்னாடி திமுக ஆட்சிங்கிறப்ப அதிமுக மட்டும் தானே பிரதான கட்சி, மற்ற கூட்டணியில கட்சி தானே அவங்க. இப்ப எல்லா சைடும் அடிக்கிறா இல்ல. எல்லா சைடும் எல்லாரும் சொந்த மீடியா வச்சிருக்காங்க. திமுக சைடு பார்த்தா அத்தனை சேனல், ஏடிஎம்கே சைடு பார்த்தா அத்தனை சேனல். ஸோ எல்லாரும் பிஜேபி ஒரு சைடு, எல்லாரும் சேர்ந்து இதே காமிக்கிறோம். நமக்கு ஒரு மிக தெரியுது. அந்த சட்ட ஒழுங்கு போன ஆட்சியில என்ன எப்படி செய்யலன்னு அதே அளவுக்கு தான் செய்தியில அதிகமானு சொல்ல முடியாது. ஆமா, அதே அளவுக்கு இருக்கு. பட் சட்ட ஒழுங்குல பெண்களுக்கு அந்த என்ன படம் அமைச்சிருக்காங்கல்ல, சிங்கப்பெண்கள் படம் அமைச்சிருக்காங்க. ஸோ புதுசு ஃபர்ஸ்ட் கையெழுத்து தானே போட்டாரு. ஸோ அதனால குறையும், சட்ட ஒழுங்கு குறையிற வாய்ப்பு இருக்கு. டிஜிபிலாம் அவங்க பழைய ஆட்சி நியமிக்காம இருந்தாங்க. டிஜிபி நியமிச்சிட்டாங்க. ஒரு கமிஷனர் ராமல்ராஜா அவரை போட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான நோக்கி தான் போக அடுத்த ரிசல்ட் கிடைக்கும். திட்டங்கள், தாவேக்காவுடைய திட்டங்கள்லாம் எப்படி திட்டங்களை திமுக செயல்படுத்தின மகளிருக்குள்ள ஸ்கீம்ஸ், பஸ்ல ஃப்ரீயா போறது, அது எதுவும் மாற்றம் பண்ணலையே. அதுவும் குறைக்கல. அது இது பண்ணிட்டாங்க. அது நிதியில அது டைம் கேட்டார்ல, அவரு பதவியேற்புல டைம் கேட்டுட்டார்ல. ஸோ நிதியில பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ மக்களும் அதுக்கு ஏற்றுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை. பழைய ஸ்கீம் அது நிக்காமனாலே போதும்ல உங்களுக்கு. அதுவே பெரிய கெட்ட பெறாது. சரி, நிதியில பார்த்தா பண்ண முடியும். அதுக்குள்ள டைம் கொடுப்பா இல்ல. மக்கள்கிட்ட அந்த ஒரு இது இருக்கும்ல. இப்போ தானே புதுசா வந்திருக்கா, நம்ம எதிர்பார்க்க கூடாதுங்கிற ஒரு இது இருக்கும்ல. தாவேக்காவுக்கு மக்களுடைய ஆதரவு விட்டுருங்க, அரசியல் கட்சியுடைய ஆதரவு எப்படி இருக்கு பகையில? அதே மொத்தம் திமுக கூட்டணி மொத்தமா காலி பண்ணிட்டார்ல. நேற்று கூட அங்கே சிபிஐ ஆபீஸ்க்கு போனாரு, இங்க சிபிஐ வெளியே போயிட்டாங்க. வலது கம்யூனிஸ்ட், நாங்க திமுக வெளியே போறோம். வலது கம்யூனிஸ்ட். ஸோ அந்த அளவுக்கு முழுக்க ஒரு திமுக கூட்டணி நிகழ்ச்சிகள் இது பண்ணிட்டா. அதுக்கேற்ற மந்திரி சபையில இடம் கொடுத்தது பெரிய ஒரு இதுல. 67க்கு அப்புறம் காங்கிரஸ் மந்திரி 2 மந்திரி சீட்டு, விசிகாக்கு எப்ப 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 கிடைக்கிறது? அதிகார வர்க்கத்துக்கு முஸ்லீம் லீக் எல்லாம் குதிக்கிறாப்புல. எப்ப கேரளா இருந்திருக்கோம் இதெல்லாம் எங்களுக்கு இல்ல இருந்துச்சு. திமுக நம்ம அவங்க அதிகாரத்தை பயந்தளிக்கிற அவளுக்கே போதுமானதா இருந்தது. அவங்க கட்சிக்கார அதுக்கே போதுமானதா இருந்தது. கூட்டணி கட்சியில பெருசா இது பண்ணல. பட் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் மனசு பாதிக்கப்பட்டு இருந்திருப்பா அவள. ஸோ அதிகாரத்தை கொடுக்கவும் அது இயல்பு தானே. நம்ம 10 வருஷமா கூட இருப்போம், திடீர்னு ஒருத்தர் கடன் கேட்டிருப்போம், அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ எல்லாரும் அங்கிட்டு திடீர்னு ஒரு பாசம் ஏற்படுறது தானே. அது மாதிரி ஒரு காலகட்டம் பொறுத்திருந்து பார்க்கணும் எவ்வளவு தூரம் அது இதாகுதுன்னு சொல்லி. ஸோ தாவேகாவினுடைய அமைச்சர்கள், இளவயது அமைச்சர்கள், இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுடைய அந்த போக்கு அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, தாவேகா நிர்வாகிகள் மீது இருக்கக்கூடிய புகார்கள், பாலியல் தொந்தரவா இருக்கட்டும், குற்றச்சம்பவங்களா இருக்கட்டும், இது தொடர்ந்துகிட்டே இருக்கு. இல்ல, அதுதான் அது கட்சி நடவடிக்கை எடுப்பாங்க. மேலேருந்து சொல்லிட்டாங்கல்ல, திடீர்னு அங்கேயும் விசாரணைக்கு போறோம், செக்அப் பண்ண போறோம் டீம்லம்னா, அதுக்கப்புறம் மேல கூப்பிட்டு சொல்லிட்டாங்கல்ல. ஸ்டார்டிங்ல அந்த மாதிரி இருக்கும். பட் மிகைப்படுத்தி அதிகமான செய்திகள் வரும். எந்த அளவுக்கு செய்திகள் மிகைப்படுத்தி வரத்தானே செய்யும். ஆரம்பங்கனால மிகைப்படுத்தி தான் வரும். ஸோ 6 மாசம் டைம் கேட்டிருந்தாங்க. பட் நடக்கிற சம்பவங்களை பார்த்துட்டு இந்த கட்சி 6 மாசம் வெயிட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி பண்றாங்க. பார்ப்போம். ஸ்டார்டிங்ல உள்ள ஒரு இதுதானே, அதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுத்தானே ஆகணும். ஒரு 6 மாதமாவது கண்டிப்பா கொடுத்தானே ஆகணும். அது இதுக்கு முன்னாடி யாருமே எம்எல்ஏவும் இருந்து கூட இல்ல. செங்கோட்டையன் மட்டும் தானே இருந்திருக்காரு. அங்கிட்டு புஷியானது பாண்டிச்சேரியில இருந்தாரு, அது இங்க தமிழ்நாடு இல்ல. சோ எல்லாமே சட்டமன்றத்துக்கு புது ஆளு, நிர்வாகத்துக்கு அரசாங்க நிர்வாகங்கிறது வேற இல்ல.
ஸோ அது கற்றுக்கிட்டு இது பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அதோட இது. பட் அதிகாரிகள் பழைய அதிகாரிகள் தானே, இடம் மாறுதல் இருக்குமே, அதிகாரிகள் அவ்வளோதான் அவங்க தானே. இருந்தாலும் ஏன் அப்படி நடக்குங்கிற ஒரு கேள்வி வரும்ல. போன ஆட்சியில் நடந்ததே தொடர, போன ஆட்சி மெயினா ஒரு கெட்ட பேர் வந்தது சட்ட ஒழுங்கு தானே, அது தொடரக்கூடாது இல்ல. தொடரக்கூடாது. பட் அந்த சிங்க பெண்கள் இதுலயும் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு, இனி நடக்காது, நடக்க விட மாட்டேன், எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. பாப்பா சரியா நல்லா இருக்கு. வேற எந்த இடத்துக்கும் பெண்கள் இந்த சிங்க பெண்கள் டீம் கொடுக்காது. அப்போ டெய்லி காலையில கோட்டைக்கு டெய்லி காலைல வந்துடுறாப்ல கட்டாயத்துக்கு. அந்த ஒரு ஆபீஸ் டியூட்டி முறையா ஃபைல்ஸ் பாக்குறது, அந்த ஒரு இது இல்ல இல்ல. ஸோ இந்த பத்திரிகையாளர்களை பார்க்கறதுக்கு தான் சங்கமா இருக்கிறாப்ல வந்துடுறாரு. இல்ல அவர் சினிமாலேயே ரொம்ப காலம் பேட்டி கொடுத்து நிப்பாட்டிட்டார். 2010க்கு அப்புறம் பார்த்தா சினிமா பாட்டில பார்த்தா முன்னாடிலாம் பார்த்தா அதிகமா விகடன் கும்போது அதிகமா பேட்டி வருது. அப்படி பார்த்தாலும் 3 மாசத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருவாப்ல. இப்ப 2010க்கு அப்புறமாவே குறைச்சிட்டாப்ல. ஒரு நண்பர் அஜித்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு பேட்டி கொடுக்கறதுல சொல்லி. அப்ப கான்ட்ரவர்சி ஆயிருது. அந்த தலைவா படத்துக்கு அப்புறம் சுத்தமா நிப்பாட்டிட்டாப்ல. தலைவா பட பிரச்சனை, அப்புறம் அவர் பிறந்தநாள் விழாவுக்கு தாம்பரம் கிறிஸ்டின் காலேஜ்ல அந்த விழா கேன்சல் ஆச்சு. ₹1 நிதி கொடுத்தாப்ல, ₹1 நிதி கொடுக்க அதை கேன்சல் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுல இருந்தே அவரு பேட்டி கொடுக்கறதுங்கிறது ஒரு அமைதி, பேட்டி வேணாம் அப்படிங்கிற மாதிரியே முடிவு எடுத்துட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. பட் இப்ப கண்டிப்பா கொடுத்ததே ஆகணும். பட் அவர் அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க, அமைச்சர்களான அது ஒருத்தனா கொடுக்குறாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் கொடுக்குறாங்க தானே, அபிஷியலா ஆபீசர்ஸ் பேசுறாங்க. பட் அவர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்கு. அவரு பொதுக்கூட்டங்களை பயன்படுத்திக்கிறாருல்ல. ஸோ அது நான் அப்படி மோடிஜி மாதிரி நான் மக்களை டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு உதாரணம் அவர் இருக்காருல்ல, 12 வருஷமா மக்களை பேட்டி சந்திக்காம நான் மன் கி பாத் அரசியல் பொதுக்கூட்டம் அப்படி பேசின மக்களை இது பண்ணிக்கிறாங்க. அப்படி ஒரு முன்னுதாரணம் இருக்கிறப்ப போற காலகட்டம் அப்படிதான் இருக்கும் போல. ஒரு அரசியல் எல்லாம் தேவையில்லை, பொதுக்கூட்டங்கள் பெருசா நடத்த தேவையில்லை, இவ்வளவு செலவழிச்சு நீங்க பிரச்சாரம் பண்ண தேவையில்லை, கூட்டத்தை கட்ட தேவையில்லை, காசு கொடுக்க தேவையில்லை, அப்படி ஒரு ஜாதி மதத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு இது வர்றது ஜனநாயகத்துக்கு நல்லதா கெட்டதான் தெரியல. போக போதான் தெரியும். பட் நமக்கு தெரியாது, ஆட்சி முழுமையா ஒரு நமக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்ச ஒரு முழுமையா தெரியும். என்னென்ன இயக்கம், என்னென்ன போராட்டம், என்னென்ன மக்களுக்கு என்ன பிரச்சனைகள்லாம் தெரியாது. ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் பொழுது நாட்டில் இருக்க பிரச்சனைகள் அதிகமா சொல்லத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு மூலியமா ஒருவேளை அது மூலியமா கூட அவர் தீர்மானம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பத்திரிகையாளர் சந்திப்பு பெரிய ஒரு கொடூரமா இருக்கு. பத்திரிகையாளர்னா இப்ப முன்ன மாதிரி இல்ல, 4 பேர் 5 பேர்னா பரவாயில்ல, 40-50 பேர், அது ஒரு அவங்கவுங்க தெரியுமில்ல, பாதி கட்சிக்கார சேனலா இருக்கு. அவன் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு அந்த முன்ன மாதிரி இல்ல. நமக்கு ஒண்ணு அட்டன் பண்றதே ஜெயா டிவியா, அவங்களுக்கு ஒரு சன் டிவியா, அவனுக்கு ஒரு பாலிசி, கலைஞர் டிவியா ஒண்ணு, ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு நமக்கே அப்படித்தானே தெரியுது, அப்படித்தானே கேட்கிறா, கேள்வி கேட்கறது, ஏதாச்சும் சொன்னா அதை வச்சு வைரல் ஆகி அதை டேமேஜ் பண்றா இல்ல. விஜயகாந்த் பண்றதை பார்த்தோம்ல நம்ம. சோ அதுக்கு இது பண்ணிக்கிட்டே மீடியா அவாய்ட் பண்றது, அதுதான் மேக்சிமம் தனித்தனி பேட்டியா. அப்படி பார்த்தா போன ஆட்சியில் முதல்வர் ஒரு ஸ்டாலின் இங்கே அப்படியே பேட்டி கொடுத்தாரு, சொல்ல கொடுத்தா அவர் சந்திச்சார். கலைஞர்லாம் கண்டினியூவா கலைஞர் பத்திரிகையாளர் இல்லாம இருப்பாங்க, காலையிலயும் மாலையிலயும் பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லாம இருக்காது. ஜெயலலிதா கூட அவங்களே கேட்கவும் சரி அட்லீஸ்ட் மாசம் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபாலோ பண்ணல, அது வேற, அந்த அளவுக்கு இருந்தாங்க. பட் இவர் ரொம்ப அந்நியப்பட்டு தான் இருக்காரு பத்திரிகையாளர். பட் அது சொல்ல சினிமாலே ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படிதான் இருந்தாருன்னு சொல்ல வரேன். 2010க்கு அப்புறம் ஒரு பேட்டி நம்ம பெருசா எந்த இதுலயும் பார்த்தது இல்ல, கொடுக்கறவர் யாருக்கும் கொடுக்கல. சொல்ற மாதிரி சினிமா ஒரு உச்சகட்டத்துல இருந்து அரசியலுக்கு உச்சகட்டம் வந்துட்டாப்ல. ஒரு மாத ஆட்சி காலம் நிறை குறைகள் பகிர்ந்து பார்க்கப்படுகிறது. அதான் அவர் படம் மாதிரி கலவையா ஒரு பாப்போம். ஏன்னா நீ சொல்ற மாதிரி இந்த 1 மாசத்துல நம்ம குறைகள் சொல்ல முடியாது. கொஞ்சம் காலங்கள் அப்படி கண்டிப்பா 3-4 மாதங்கள் இல்ல. அவங்க டைரக்டா பார்த்தா அங்கங்க எம்எல்ஏ மினிஸ்டர் ஆக்டிவா தானே செயல்படுறாங்க. ஆர்வமா அங்கங்க இது பண்ற மக்கள் மத்தியில அவங்க இறங்கி பாக்குறது வரவேற்பு இது இருக்குல்ல. சோ மக்கள் அவர் சிஎம் பாக்குறவங்க அங்கங்க அப்படியே செயல்பாடுகள் பாக்குறாங்க. எம்எல்ஏக்கள் இப்படிதான் இருப்பா, இப்படிதான் வருவாளா போட்டாளா, படைப்படம்லாம் இல்லாம நார்மலா வந்துட்டு போறாரு, அதெல்லாம் மக்கள் எல்லா இடத்துலயும் பாக்குறா இல்ல. 2 மினிஸ்டர், ஒரு மினிஸ்டர் கார் ஓட்டாரு, ஒரு மினிஸ்டர் பக்கத்துல உட்காந்துருக்காரு. இப்படிதான் மக்களுக்கு சில பேர் இளைஞர் நம்ம எதிர்பார்த்தோம் புதுசா இருக்கிறதுனால அப்படி. ஆமா, மக்களும் ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி, ஜெனரேஷன் எப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய அரசாங்கம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒண்ணு பழமையை பேசிக்கிட்டு எங்க வரலாறு தெரியுமா, பழம்பெருமை ஓகே, அதையே பேசிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, எங்களாலதான் எல்லாம் நாங்கதேங்கிற மாதிரினா இந்த மாதிரி இழப்பீடுதே செய்யும். காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும். எங்களாவது நீங்க எல்லாம் பெற்றீன்னு அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அது ஒரு தவறான ஒரு
எல்லா கட்சியிலும் படிக்க வேண்டிய திமுக அதிமுக எல்லாமே அந்த பண்ணையார்த்தனத்துல இருந்து வெளியே வரணும். இந்த மாதிரி 5 வருஷம் கூட புது புது வரத்தையும் செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க மாத்திக்கிறணும். இல்லைன்னா காலத்தை பதில் சொல்லணும். அவன் பதில் சொல்லிருச்சு. அவ்வளவுதானே. சொல்ற மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகளை போட்டு விட்ட மாதிரி தான் நினைக்குது. இருந்தாலும் ஆமா அது பெருசா திமுக ஆட்சி கெட்ட பேர்ல கெட்ட பேர்ல சொன்னாங்க. அது ஒரு மாயில இருந்துட்டால. இல்லைன்னா ஒரு முன்னாள் முதல்வரே எப்படி இப்படி அதானே ஒரு ஆட்சியோட மதிப்பீடு அதானே. 97 ஜெயலலிதா அவங்க தோத்த நம்ம சொல்லுவோம்ல, அவ்வளவு அலை இருந்து அவளே தோக்குற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளவு மோசமா இப்ப அலை இல்லைன்னு சொன்னா, பட் அவ்வளவு திமுக கூட 73 சீட்டு ஜெயிச்சிருக்கா இல்ல. பட் அவரு தோக்குறாருன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. அவருடைய கருத்து கணிப்பு வந்து ரொம்ப டம்மியா தான் இருந்திருக்கு திமுக கருத்து கணிப்பு. கருத்து கணிப்பு அவங்க கம்பெனி அவங்களே எடுத்தா எப்படி இருக்கும்? அதனாலதான் வெளியில கொடுக்குறது. அவங்களே பண்ணி பார்த்துக்கிட்டு அவங்களே கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டா அப்படி இருக்கும். மக்கள்கிட்ட இறங்கி பார்க்கல, மக்களோட மனையில புரியல அவளை. அடுத்த சொல்றதுல காதுல கேட்டு இருந்துட்டாங்க அவளை. பட் எனிவே ஓகே, இப்ப புது ஆட்சி வந்துருச்சு, 1 மாசம் ஆயிடுச்சு. இனியும் பழைய கதை பேச தேவையில்லை. போக போக எப்படி ஆட்சி உண்மையிலே சிறக்கட்டும், எதிர்கட்சியினுடைய அந்த யுத்தம் தொடரட்டும். அப்படிதான் வந்து தமிழ்நாடு எதிர்கட்சிகள் கண்டிப்பா அவருடைய விமர்சனம் தானே ஆளுங்கட்சிகள் நல்லது. அப்பதானே மாத்திக்க முடியும். கண்டிப்பா. அப்போ தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான நம்பங்களை நம்ம வந்து பயந்துக்கோம். நன்றிகளை.